வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன வேணும்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ந்து எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 3/4 கப்பு, 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட ஒரு 5 தக்காளி, சின்னதாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 வெள்ளைப்பூடு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இது கூடயே வந்து நீங்கள் பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட் வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டுறணும். பருப்பு வேகிறத பொறுத்து அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா. இது கூட பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், இதை வந்து நீங்கள் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, நார்மலாக வதங்கினா போதும். நெக்ஸ்ட் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். இப்போது இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் உப்பு. இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம் பருப்பில், ஸோ பார்த்து போடுங்க. இதில் இதோட நீங்கள் என்ன காய் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன காய் வேணாலும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுருக்கோங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து காரத்தை பொறுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து காய் வந்து வேகலை, நெக்ஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும். அதனால் இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்கணும். அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க சாம்பார், அதனால் நான் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. இந்த டைம்லேயே வந்து காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 2 விசில் விட்டோம்னா காய் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையாக சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் வெந்திருக்கும் நல்லா. கொஞ்சம் இந்த சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் தண்ணியாக வேணுன்றனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்திருக்கு. இது வந்து நமக்கு சாப்பாடு கூட, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா சூட் ஆகும். ரொம்ப ஈஸியாக சாம்பார் பொடி இல்லாமல் செய்யக்கூடிய சாம்பார் இது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.